தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், OPS யார் பக்கம் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள் வேகமெடுத்துள்ளன. டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள், தங்களுக்கும் விசிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். எங்க ஐயா மேல எந்த கேஸ் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, யாருக்காகவும் பயந்துக்க தேவையில்லை. நிதானமாக ஜனநாயக முறைப்படி அனைவரிடத்திலும் கேட்டு எல்லாத்தையுமே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். அதை இவர் இருக்கிற கூட்டணிகளாக இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனால் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை, யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்க போகிறதில்ல. விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க, அவர் எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிர்ன்னு சொல்கிறீங்க? அதே நேரத்தில் அன்புமணி உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டாம் என்று ராமதாஸ் பேசியதாக கூறப்படுகிறது. கூட்டணி தொடர்பாக 25ஆம் தேதி வரை காத்திருக்குமாறும் 28ஆம் தேதி கூட்டணியை இறுதி செய்யலாம் என்றும் திமுக தன்னிடம் கூறியதாக நிர்வாகிகளிடம் ராமதாஸ் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவும் தனது கூட்டணியை உறுதி செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, பாஜக தங்களை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றார். அதே நேரத்தில் அவர் திமுக அரசை பாராட்டியதும் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. மதுரையில் LIC அலுவலகத்தில் பெண் அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு பிரேமலதா பாராட்டு தெரிவித்ததும் கவனம் பெற்றுள்ளது. இது தீ விபத்து என்று நாடகம் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்து அது திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதனிடையே மதுராந்தகத்தில் பிரதமரின் பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்ட மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகனிடம் தேமுதிக குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அவர்கள் பதில் எதுவும் அளிக்கவில்லை. தனது ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். ராமதாஸ், பிரேமலதா, O. பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம்.